பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வேதத்தில் நம்ம தேவனோடு சஞ்சரித்தல் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேவனோடு சஞ்சரித்தல் என்பது ஒரு நபரின் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய நெருங்கிய அர்ப்பணிப்புள்ள ஒரு உறவை வைத்து அவருடைய வழியில் கட்டுப்பட்டும் அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதை மட்டும்தான் இது குறிக்கிறது. இது வெறும் வெளி தோற்றமான பக்தியே அல்லாமல் மாறாக ஒருவரின் மனசாட்சிக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கான ஒரு தொடர்ச்சியான தேடலாகும். தேவனோடு சஞ்சரிப்பதின் முக்கிய அம்சங்கள்: தெய்வீக தொடர்பில் நம்ம இருக்கணும். தேவனோடு நேரடியான ஒரு தனிப்பட்ட உறவை கொண்டிருப்பதை குறிக்கிறது. அந்த தொடர்பு அவர்களின் அன்றாட வாழ்வில் தினமும் இருக்கணும். அர்ப்பணிப்பு: தேவனோடு வாழ்வது என்பது அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது மற்றும் அவருடைய சித்தத்தை செய்வதிலும் நம்ம என்ன பண்ண நம்மளை அர்ப்பணித்து இதை காட்டுது. மனசாட்சிக்கு பயந்து ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எல்லாரையும் படைத்த எல்லாவற்றையும் பார்த்து மனசாட்சிக்கு பயந்து அவருக்கு ஒரு உகந்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதை குறிக்கிறது. மரணத்தை வென்ற அந்த தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு மரணத்தை அடையாமல் உயிரோட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பது ஒரு முக்கிய ஒரு உதாரணமாக நமக்கு இருக்கும். இந்த தேவனோடு எப்படி சஞ்சரிப்பது, அப்போ அவர் சஞ்சரிக்கும் பொழுது அவர் என்ன ஆனார் அப்படின்ட்டு. தேவனோடு சஞ்சரிப்பது என்பது ஒரு வாழ்க்கை பயணமாகும். இது ஒரு நபர் தேவனுடைய ஆவியோடும் அவருடைய வார்த்தையோடும் இணைந்து வாழ்தலை பற்றி தான் இது குறிக்கிறது. நம்ம இப்படியெல்லாம் வாழும்போது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம், தேவனோடு சஞ்சரிக்கலாம். அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து அனுதினம் வாழ்க்கையில் அவரோட தொடர்புள்ளவர்களாக நம்ம வாழும்போது தேவனோடு நம்ம சஞ்சரிப்பதை நம்ம உணரலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.